ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கார்த்திகேயன் மோட்டர்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி இந்தியாவிலேயே நம்பர் 1 எக்ஸ்யூவின்னு சொன்னால் அது மிகையாகிற வண்டிங்க. அதுதாங்க நம்ம டொயோட்டா ஃபார்ச்சுனர் பார்க்க போகிறோங்க. வண்டியும் நம்பர் 1ங்க, வண்டியோட நம்பரும் ஒன்றுங்க, சிங்கிள் டிஜிட் நம்பருங்க. இது ஒரு மிகப்பெரிய விவிஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டிங்க. இப்போ நம்ம டொயோட்டா ஃபார்ச்சுனர் பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் விலை பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இன்றைக்கி வருதுங்க ஆன் ரோட் ப்ரைஸ். ஆனால் அதுவும் உங்களுக்கு இப்போ யாரும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட முடியாதுங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பூர்த்தி செய்கிற வகையில் இந்த வண்டி நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம் இன்றைக்கி. வெரி லோ கிலோமீட்டர், 89,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க. அப்படியே சர்வீஸ் ரெக்கார்டுங்க. அப்படி ஒரு வண்டியை நம்ம லோ பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோங்க. எல்லாருமே லைக் பண்ண வண்டி, குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய வண்டிங்க. இந்த வண்டியோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன, நானே 6.2 இருக்கிறேன், என்னோட ஹைட்டுக்கே நான் வண்டி இப்படி தான் பார்க்க வேண்டி இருக்குங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு திங்க் பண்ணக்கூடிய வண்டி, எல்லாத்துக்கும் லைக் பண்ணி பிடிச்ச வண்டிங்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டார்க் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 பிஹெச்பிங்க, 350 டார்க் பவருங்க. வாங்க இந்த வண்டி பற்றி ஓவரால் ஒரு வியூ பார்த்துடலாம். வண்டியோட வியூ ஃப்ரண்ட்லேருந்து காட்டுற பாருங்க, ஒரு மாசிவான லுக்கில் இருக்குங்க. வாரண்ட்டுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஏர் வெண்ட் வந்துடும் உங்களுக்குங்க. இது பவர்ஃபுல் இன்ஜினுங்காட்டி உங்களுக்கு 3.0 இன்ஜினுங்குது. ஆக்சுவலாக 3000 சிசி இன்ஜினுங்குது. அதுக்கு வேண்டி ஏர் வெண்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புது டயர் வந்துருங்க, 17 இன்ச்சில் உங்களுக்கு. 4மே அலாய் வீல்ஸுங்க. இந்த வண்டியோட பவர் பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, இந்த வண்டி ஓட்டினவங்க எல்லாத்துக்குமேங்க. எந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட இருக்காதுங்க. குட் குவாலிட்டியில் இருக்க வண்டி, நீங்களே பாருங்கள். நம்ம அடுத்தது வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாங்க. இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் இந்த கவரும் கூட பிரிக்கவே இல்லை, பிராண்ட் நியூ அப்படியே வச்சுருக்குறாங்க. ஸ்டில் இன்றைக்கி வண்டியோட மேனுவல் புக்குங்க, ஸ்பேர் கீ அனைத்துமே அவைலபிளுங்க. அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க. வண்டியோட குவாலிட்டியான ஒரு லெதர் சீட் வந்துருங்க. உங்களுக்கு டியூவல் ஏர் பேக்ஸ் வந்துருங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4x4 ஃபுல் டைம் 4x4ங்க. இது இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்து டொயோட்டா போடுது. ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி வந்துருங்க. பார்க்கிங் மோடு வந்துருங்க. உங்களுக்கு ரியர் கூல் வந்துருங்க, இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பேக் ஏசிங்க. டேஷ் போர்டு லாக் ரூம் வந்துருங்க உங்களுக்கு. உட்டன் ஃபினிஷ் டேஷ் போடுங்க. ஸ்டியரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துருங்க. உங்களுக்கு மோட்டரைஸ்டு சைடு மிரர் வித் ஆட்டோ ஃபோல்டிங்கோட வந்துருங்க. முக்கியமான விஷயம், வண்டியோட கிலோமீட்டர் காட்டுற பாருங்க, இவ்வளோதான் ஓடி இருக்குங்க. அப்டேட் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க. சர்வீஸ் ரெக்கார்டையும் உங்களுக்கு நான் இப்போ காட்டிடுவேன். அப்டேட் நீங்கள் அதையும் உங்களுக்கு காட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லெதர் ஃபினிஷிங்கில் இருக்குது உங்களுக்குங்க. ரியர் வியூ பொறுத்தளவு உங்களுக்கு வந்து சொல்லவே வேண்டியது இல்லைங்க. இது மோர் கம்ஃபர்ட்டாக இருக்கிறக்காகத்தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு லெக் ரூம் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துருங்க. பேக் சைடு சீட் பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே இல்லைங்க, பிராண்ட் நியூவாக அப்படியே இருக்குது உங்களுக்கு. மேலே தேர்ட் ரோக்கும் உங்களுக்கு ஏசி வந்துருங்க. இதாங்க வண்டியோட ரியர் வியூ பாருங்கள். வண்டியோட நம்பர் சிங்கிள் டிஜிட் வெறும் 1ங்க. இது ஆக்சுவலாக ஃபுல் டைம் 4x4ங்க. அந்த பேட்ச் இங்கே இருக்கும் பாருங்கள். இது ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் சைடு டிக்கியில் பாருங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க போதுமான அளவு. ஸ்டெப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஸ்டில் அன்யூஸ்டு கண்டிஷனில் இருக்குங்க. 5மே அலாய் வீல் வந்துருங்க உங்களுக்கு. அண்டர் சேஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு ரஸ்ட்டுமே இருக்காதுங்க. பர்ஃபெக்டாக அண்டர் சேஸ் கோட் பண்ணிக்கிறாங்க கம்பெனிலேயே விட்டுங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள். இந்த லைன் நீட்டாகவே இருக்குங்க. எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க. வண்டியோட ஓகே ஸ்டிக்கர் பாருங்கள், அப்படியே இருக்குது. ரிமூவ் பண்ணல, இன்னும் அப்படியே வச்சுருக்குறாங்க ஒரிஜினாலிட்டியாக. வண்டியை இயர்லி பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது லாஸ்ட் ஓட மீட்டர் இப்போ 89,000 ஓடி இருக்குங்க. அப் டு டேட் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதையும் கையில் கொடுத்துருவாங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள். 3.0 லிட்டர் இன்ஜினுங்க. இது ஆக்சுவலாக 3000 சிசிங்க. சர்வீஸ் பண்ணி இப்போ 1000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குங்க. பேட்ரி புது பேட்டரிங்க. இன்ஜின் ரூம் க்ளோஸாக காட்டுற பாருங்கள். எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காதுங்க. பிராண்ட் நியூ கண்டிஷனில் அப்படியே இருக்கும் பாருங்க உங்களுக்கு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் சிங்கிள் டிஜிட்டெல்லாம் கிடையாதுங்க, டீசெண்டாக தான் இருந்தது. 13 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கேரண்டியே கிடைச்சிதுங்க. இந்த வண்டியோட நம்பரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் 1ங்க. 9,999 நம்பர் போனதுக்கு அப்புறம் தான் 1ஆம் நம்பர் கிடைக்குங்க.
அதாவது 9000 10,000 சீரியலுக்கு அப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் கிடைக்கும், ஒன்றா நம்பரு. அது இப்போ வந்து ஆக்ஷனில் தான் இருக்குங்க. லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணால் மட்டும்தான் அந்த நம்பர் வாங்க முடியுங்க. கஸ்டமர் ரொம்ப விஐபி இருக்குங்காட்டி அன்றைக்கே ஒன்றா நம்பர் வாங்கி வச்சுட்டாருங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல் டைம் 4x4ங்க. ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ரோட்டில் ஓட்டினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக மாறிக்கிங்க. நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஓட்டினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டி தன்னை மாற்றிக்குங்க. அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ஒரு சின்ன குழி மேடு எது வந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் உள்ளே எதுவுமே தெரியாது உங்களுக்கு, அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எனக்கு உங்களுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா 220 mm உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டி பற்றி இப்போ ஓவரால் நீங்கள் பார்த்துட்டீங்க. இது வந்து ஒரு மினி லேண்ட் க்ரூசர்னே சொல்லலாங்க. ஏன்னா அது வந்து 700 டார்க் பவர் வருங்க, உங்களுக்கு இது 350 டார்க் பவருங்க. அதோட பாதி ஜெராக்ஸ்னே உங்களுக்கு சொல்லலாம். லேண்ட் க்ரூசர் வாங்க முடியாது, ஆக்சுவலாக இன்றைக்கி 2.5 கோடி ரூபா வருதுங்க அந்த வண்டி. அதோட பாதின்னு சொல்லலாங்க நம்ம டொயோட்டா ஃபார்ச்சுனரை. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா 2011 மாடலுங்க, சிங்கிள் ஓனருங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வெறும் 1 தாங்க நம்பரு. இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,49,000 கேட்குறேங்க. அதுவும் நெகோசியபிள் இருக்குதுங்க. இந்த வண்டி பார்க்கணுன்னா நீங்கள் கோயம் மாவட்டம் சூலூர் வரணுங்க. இந்த வண்டியில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள், அது மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.